إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم والله أخرجكم من بطون أمهاتكم لا تعلمون شيئا وجعل لكم السمع والأبصار والأفئدة لعلكم تشكرون. وقال النبي صلى الله عليه وسلم من خاف أدلج ومن ندلج بلغ المنزل ألا إن سلعة الله الغالية ألا إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم. பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்க கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழும். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடற்றமும் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா சையதுல் கௌனைன் ஹாத்தமுன் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை எடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு மூமினான ஆண்கள் பெண்கள் மீது உண்டாகட்டும். புனிதமான ஜும்ஆவுக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பத்திலேயும் எந்த விஷயங்களை செய்யுமாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏவிருக்கிறானோ அந்த விஷயங்களை முடியுமான அளவு எடுத்து நடக்குமாறும், எந்த விஷயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ் தடுத்திருக்கிறானோ அவைகளை விற்றும் 100% முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் நான் வசியத் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துடைய காலிக்காக இருக்கிறான். இந்த முழு பிரபஞ்சத்தையும் படைத்தது ரப்புல் ஆலமீன். எனவே பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த உலகத்துடைய சரியான அறிவு, இந்த உலகத்துடைய ஹகீகத், இந்த உலகத்துடைய உண்மையான நிலைமை அறிஞ்சவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாத்திரம்தான். உதாரணமா என்னுடைய கையில எந்த கை கடிகாரம் இருக்குதோ, இந்த ரிஸ்ட் வாட்ச் இருக்குதோ, நான் செஞ்சேன் என்பதாக நீங்க நினைச்சுக்கொள்ளும். இந்த ரிஸ்ட் வாட்சை பத்தி சரியான அறிவு எனக்கு தான் இருக்கும். ஏனென்றா பெரியோர்களே, சகோதரர்களே, அதை செஞ்சவன் நான். செய்யக்கூடிய நானே உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். இந்த ரிஸ்ட் வாட்சை நீங்க வாங்க வானம், இது நான் தான் செஞ்சேன். கொஞ்சம் தண்ணி பட்டாலும் உடஞ்சு போய்த்திடும், கொஞ்சம் பனிய விழுந்தாலும் அது உடஞ்சு போய்த்திடும். இந்த ரீதியில நான் பேசினேன் என்றா பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த பொருளை யாரும் வாங்க போறதும் இல்ல. வாங்கினாலும் வாங்குறவருக்கு நீங்களே சொல்வீங்க மடையன் என்பதாக. ஏன் அதை செஞ்சவனே இதனுடைய குறைகளை சொல்ற நேரத்துல நீ ஏன் வாங்கினா என்பதாக நீங்க சொல்லுவீங்க. பெரியோர்களே, சகோதரர்களே, முழு உலகத்துடைய காலிக், 7 வானங்கள், 7 பூமிகள், சமுத்திரங்கள், மலக்குமார்கள், மனிதர்கள், ஜின்கள், மரங்கள் எல்லாமே படைத்த ரப்புல் ஆலமீன் பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த உலகத்தை நன்ற அறிந்தவனாக இருந்து கொண்டிருக்கிறான். ரப்புல் ஆலமீன் பெரியோர்களே, சகோதரர்களே, அவனுடைய பார்வையில எங்கட பார்வையில இந்த துனியா எவ்வளவு பொறுமதியா இருக்கு பெரியோர்களே, சகோதரர்களே. ஆனா அந்த ரப்புல் ஆலமீன் படைத்த அல்லாஹ்வுடைய பார்வையில இந்த உலகத்துடைய பொறுமதியை பத்தி சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்தினாங்க, இந்த துனியா இருக்குதே, இந்த துனியா அல்லாஹ்வுடைய பார்வையில ஒரு கொசியுடைய இறக்கையுடைய அளவுக்கும் பொறுமதி இல்ல. பெரியோர்களே, சகோதரர்களே, இது என்னுடைய பார்வையில உங்களுடைய பார்வையில இல்ல, படைத்த ரப்புல் ஆலமீனுடைய பார்வையில இந்த துனியாவுடைய பொறுமதி இவ்வளவுதான். நன்று அறிந்தவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பார்வையில் இந்த துனியா பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு கொசியுடைய இறக்கை பார்க்க மிகவும் தாழ்வானது. பெரியோர்களே, சகோதரர்களே, உலகத்தில் இருக்கக்கூடிய தங்கம் எங்களுக்கு பெருசா விளங்கலாம், வெள்ளி எங்களுக்கு பெருசா விளங்கலாம் பெரியோர்களே, சகோதரர்களே. ஆனா ரப்புல் ஆலமீன் விளங்கப்படுத்துறான், வலௌலா அய்யகுனன் நாசு உம்மத்தன் வாஹிதா, இந்த முஸ்லிம்கள் எல்லாம் காபிர்களாகாம இருப்பாங்கண்டா. எங்களைய பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீங்கள் எல்லாம் கலிமாவை விடாம இருப்பீங்கண்டா லஜஅல்னா லிமன் யக்ஃபுரு பிர்ரஹ்மானி லிபுயூதிஹிம் சுகுஃபம் மின் ஃபிவ்வா. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் இல்ல என்று சொல்லக்கூடிய அந்த காபிர்களுடைய வீடுகளுடைய முகடுகளை கூரைகளை நாங்க வெள்ளியால படைச்சு தருவோம்.
அல்லாஹ் சொல்றான் வமஆரிஜ அலைஹா யظஹரூன். இந்த காபிர்கள் இருக்கிறாங்களே, இவங்களோட வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஏணிகளை நாங்க வெள்ளியால படைச்சு தருவோம். பெரியவர்களே சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் ஏன் இப்படி சொல்றான்? நாங்க ஏன் இப்படி செய்யலண்டா இத பார்த்து நீங்களும் காபிர்கள் ஆகுவீங்க. அல்லாஹ் சொல்றான் வெள்ளி மட்டும் இல்ல, வஸுக்ருஃபா, நாங்க தங்கமாக்கி தாரத்துக்கும் தயாரா இருக்கிறோம். பெரியவர்களே சகோதரர்களே, அல்லாஹ் இப்படி செய்யாம இருக்கிற காரணம் இத பார்த்து நாங்களும் போவோம் என்று யோசிச்சு. எனவே பெரியவர்களே சகோதரர்களே, ரப்புல் ஆலமீனுடைய பார்வையில தங்கமாக்கி தாரது, வெள்ளியாக்கி தாரது இது பெரிய ஒரு விஷயம் அல்ல. எங்கட பார்வையில தங்கம் பெரிய பொறுமதியா இருக்கலாம், ஆனா ரப்புல் ஆலமீனுடைய பார்வையில முழு துனியாவும் கொசியுடைய இறக்கையுடைய அளவுக்கும் இல்ல. ஹதீஸ்ல வருவது இந்த மக்கள் மட்டும் காபிர்களாகாம இருப்பாங்கடா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்துறாங்க. ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு காபிரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செம்பால படைச்சிருப்பான். செம்பால படைச்சா வயசுக்கு போக மாட்டான், நோய்களும் வராது, அறக்குறைகள் ஒன்றும் இல்ல, உஜாரா இருப்பார், நல்ல மினுங்கி கொண்டிருப்பார். பெரியவர்களே சகோதரர்கள், இதை பார்த்து நாங்க களிமா விடுவோம் என்று யோசிச்சுதான் அல்லாஹ் அப்படி செய்யல. அப்ப கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே, துனியால ஒரு மனிதன் பெரியவர்களே சகோதரர்கள் எங்கட பார்வையில தங்கம் வெள்ளி எல்லாம் பொறுமதியா இருக்கலாம், ஆனா காலிக் அதே போல மாலிக் அதே போல ராஜிக் ஆகிய அல்லாஹ்வுடைய பார்வையில பெரியவர்களே சகோதரர்கள் இது பொறுமதியே இல்ல. பெரியவர்களே சகோதரர்களே, ஒரு மனிதன் இருக்கிறார், அந்த மனிதன் தன்னுடைய பொருட்களை விற்கிற நேரத்துல சில முக்கியமான வார்த்தைகளை பாவிப்பார். உதாரணமா நான் என்னுடைய கை கடிகாரம் அதை விற்கிற நேரத்துல சில முக்கியமான வார்த்தைகளை பாவிப்போம். அதுக்கு சொல்லுவாங்க கீவேர்ட்ஸ் என்று, முக்கியமான வார்த்தைகள். நான் சொல்லுவேன் வாட்டர் ரெசிஸ்ட், இது தண்ணி பட்டாலும் வேலை செய்யும், இது ஷாக் ப்ரூஃப் ஆகி இது கீழே விழுந்தாலும் ஒரு ஷாக் கொண்டு உண்டாகினாலும் மாஷா அல்லாஹ் நல்ல வேலை செய்யும், இது 24 கேரட் கோல்டு என்று சொல்லுவேன். ஒவ்வொரு முக்கியமான வார்த்தைகளை பாவிப்போம் விக்கிறதுக்காக வேண்டி, அதனுடைய பொறுமதி எடுத்து காட்டுறதுக்காக வேண்டி. ஏன் செஞ்சவன் நான். பெரியவர்களே சகோதரர்களே, முழு உலகத்தை படைத்த ரப்புல் ஆலமீன் இந்த துனியாவை மனிதனுக்கு விளங்கப்படுத்துறான். குர்ஆன்ல விளங்கப்படுத்துற நேரத்துல அல்லாஹ் ஆக முக்கியமான 3 வார்த்தைகளை பாவிக்கிறான். பெரியவர்களே சகோதரர்களே, அல்லாஹ் பாவிக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் இந்த துனியாவை விளங்கப்படுத்துறதுக்காக வேண்டி அல்லாஹ் 3 வார்த்தைகள் பாவிக்கிறான். அதுல முதலாவது வார்த்தை தான் தாருல் குரூர், ஏமாற்று தலம், ஏமாற்றம் செய்யப்படக்கூடிய ஒரு தலம், இடம். இரண்டாவது வார்த்தை மதாஉல் குரூர், ஏமாற்று பொருள், ஏமாற்று பொருள். மூணாவது வார்த்தை பைத்துல் அன்கபூத், ஒரு சிலந்தியுடைய வலை. பெரியவர்களே சகோதரர்களே, இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துனியாவை விளங்கப்படுத்துறதுக்காக வேண்டி பாவிச்ச வார்த்தைகள். பெரியவர்களே சகோதரர்களே, படைத்த அல்லாஹ் சொல்றான் ஒரு ஏமாற்றம். ஒருத்தர் பெரிய ஆட்சியில் இருக்கிறான், அதுவும் ஏமாற்றம் தான். ஒருத்தர் ஏழையா இருக்கிறார், அதுவும் ஏமாற்றம் தான். ஒருத்தர் பார்க்கிறதுக்கு அழகா இருக்கிறார், அதுவும் ஏமாற்றம் தான். ஒருத்தர் பார்க்கிறதுக்கு அசிங்கமா இருக்கிறார், அதுவும் ஏமாற்றம் தான். ஒருத்தர் நோயில் இருக்கிறார், ஏமாற்றம். ஒருத்தர் சுகத்தில் இருக்கிறார், ஏமாற்றம். ஒருத்தர் ஆணா இருக்கிறார், ஏமாற்றம். ஒருத்தர் பெண்ணா இருக்கிறார், ஏமாற்றம். பெரியவர்களே சகோதரர்களே, ஏன் ஏமாற்றம் என்றா இந்த ஒவ்வொரு நிலைமைகளை வச்சு அல்லாஹ் ஆகிராவை முடிவு செய்ய போறது இல்ல. ஆண்கள் மட்டும் சொர்க்கம், இப்படி அல்லாஹ்வுடைய தர்த்தீப் இல்ல. பெண்களா இருந்தா மட்டும் சொர்க்கம், அப்படியும் அல்லாஹ்வுடைய தர்த்தீப் இல்ல. பணக்காரர்கள் மட்டும் சொர்க்கம், அப்படியும் இல்ல. ஏழைகள் மட்டும் சொர்க்கம், அப்படியும் இல்ல. பெரியவர்களே சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு மனிதனை ஒவ்வொரு நிலைமையில படைச்சிருக்கிறான். ரப்புல் ஆலமீன் யார நாடினானோ அந்த மனிதன் அந்த முறையில் அல்லாஹ் படைப்பான். பணக்காரன் ஆக்குறது, ஏழை ஆக்குறது அல்லாஹ்வுடைய வேலை. அல்லாஹ் குர்ஆன்ல விளங்கப்படுத்துறான், நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷதஹும் ஃபீ ஹயாத்தித் துன்யா வரஃபஅனா பஅதஹும் ஃபௌக பஅதின் தரஜாத். அல்லாஹ் விளங்கப்படுத்துறான், துனியால ஒவ்வொரு மனிதனுடைய ரிஸ்க நாங்க பங்கு பிரிச்சு கொடுத்துட்டோம். சிலவங்களுக்கு பார்க்க உயர்ந்த நிலைமையில, பணத்துடைய நிலைமையில நாங்க மேலாக வச்சிருக்கிறோம். ஏன் ஒவ்வொருத்தருக்கு உதவி செய்வதற்காக வேண்டி. இதை வச்சு அல்லாஹ் முடிவு செய்ய போறது இல்ல. பெரியவர்களே சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய துனியாவுடைய நிலைமைய பெரியவர்களே சகோதரர்களே அல்லாஹ் ஏமாற்றம் என்பதாக சொல்றார். ஒரு மனிதன் கருப்பா இருக்கிறார், அசிங்கமா இருக்கிறார், ஏழையா இருக்கிறார், ஃபகீரா இருக்கிறார், அவருடைய குடும்பம் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்குது. பெரியவர்களே சகோதரர்களே, நாங்க கொடுக்கிற முடிவு பெரிய நஷ்டவாளி அப்பா நாங்க சொல்லுவோம். பெரியவர்களே சகோதரர்களே, கருப்பா இருக்கிறது துனியால தான், அதுவும் ஒரு ஏமாற்றம். ஒரு கருப்பு சஹாபி வாரார், யா ரசூலல்லாஹ் நானோ கருப்பா இருக்கிறேன் யா ரசூலல்லாஹ், அசிங்கமா இருக்கிறேன் யா ரசூலல்லாஹ், ஹபஷியா இருக்கிறேன் யா ரசூலல்லாஹ், உங்களோட முகம் எவ்வளவு பிரகாசமா இருக்குது.
பெரியவர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்துறாங்க, என்னுடைய தோழரே, நீங்க சொர்க்கத்துக்கு போன உடனே உங்களுடைய முகத்துடைய பிரகாசம் இருக்குதே, ஒரு மனிதன் 1000 வருஷம் பிரயாணம் செஞ்சா எவ்வளவு தூரம் போகலுமோ அந்த அளவுக்கு பிரகாசம் உங்களோட முகத்திலிருந்து வெளியாகும் என்பதாக சொன்னார். பெரியவர்களே, சகோதரர்கள், அப்ப துனியாவில் இவர் கருப்பா இருக்கிறது, இது ஏமாற்றமா இல்லையா? இவருடைய ஹகீகத், அவருடைய ஹகீகத்தான சூரத் இது இல்ல. அவர் சொர்க்கவாதியாக இருந்தா அவருடைய சூரத் அழகாதான் இருக்கும், அவருடைய முகம் பிரகாசமா இருக்கும். அப்ப துனியாவில் கருப்பா இருக்கிறது ஏமாற்றம். பெரியவர்களே, சகோதரர்களே, அந்த சஹாபி யா ரசூலல்லாஹ் அந்த சொர்க்கத்தை பத்தி கொஞ்சம் விளங்கப்படுத்துங்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொர்க்கத்துக்குரிய காட்சிகள் விளங்கப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க, அதுக்குரிய அமல்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. பெரியவர்களே, சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் நிப்பற்றான், ஏ முஹம்மத் நீங்க நிப்பட்டுங்க, இந்த கருப்பு அடியானுக்கு, இந்த ஹபஷிக்கு, இந்த ஃபகீருக்கு நாங்க சொர்க்கத்தை பத்தி விளங்கப்படுத்துறோம். அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்குறான், ஹல்லதா அலல் இன்சானி ஈனும் மினத் தஹர் லம் யகுன் ஷைஅம் மذ்கூரா. சூரத்து தஹருடைய சொர்க்கத்துக்குரிய எல்லாம் ஆயத்கள் அல்லாஹ் இறக்கி அந்த சஹாபிக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை விளங்கப்படுத்துறார். பெரியவர்களே, சகோதரர்களே, அந்த கருப்பு ஹபஷி சஹாபி அசிங்கமானவர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் இவ்வளவு நேரம் சொன்னீங்களே இந்த சொர்க்கத்துக்கு நானும் நுழைவேனா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நாம் என்னுடைய சகோதரரே, நீங்க நிச்சயமாக நுழைவீங்க. பெரியவர்களே, சகோதரர்களே, அந்த சஹாபி அதே நேரத்தில் வஃபாத் ஆகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய முபாரக்கான கரங்களால அந்த சஹாபியை அடக்கினதாக இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க விளங்கப்படுத்துறாங்க. அப்ப கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, அவர் துனியால கருப்பா இருந்தது ஒரு ஏமாற்றமா இல்லையா? ஒரு மனிதன் துனியால ரொம்ப அழகா இருக்கிறார். பெரியவர்களே, சகோதரர்களை, பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகானவர், ஆனா இது ஒரு ஏமாற்றம். இதை வச்சு அல்லாஹ் சொர்க்கத்தை தர போறது இல்ல. ஹதீஸ்ல தெளிவாக வந்திருக்குது, ஒரு நரகவாதி ஒரு மனிதன் நரகத்துக்கு பேசிட்டான் என்றா அந்த மனிதனுடைய மேலுதடு சூட்டின் காரணமாக சுருங்கி அப்படியே சுத்தி அவருடைய தலை உச்சி வர காட்டியும் அப்படியே விரியவர். அதே போல அவருடைய கீழுதடு சூட்டின் காரணமாக அப்படியே சுருங்கி தொப்புள் வர காட்டியும் தொங்கிக் கொண்டிருக்கும். பெரியவர்களே, சகோதரர்கள், அவருடைய கண்கள் நீல கலரா இருக்கும், ஒவ்வொரு பல்லும் உஹது மலையை போல இருக்கும். துனியால அழகா இருந்தவர், ஆனா நரகத்துக்கு பேய்த்துட்டார். அவருடைய ஹகீகத்தான சூரத் அதுதான். அப்ப பெரியவர்களே, சகோதரர்களே, அவர் துனியால வெள்ளையாக இருந்தது, துனியால அழகா இருந்தது ஏமாற்றமா இல்லையா? கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, இதுதான் அல்லாஹ் விளங்கப்படுத்துறான், மத்தாஉல் குரூர், துனியா ஒரு ஏமாற்று தளம், ஒரு ஏமாற்று பொருள், ஒரு சிலந்தியுடைய வலை. பெரியவர்களே, சகோதரர்களே, காபிர்களுக்கு வீடுகள் தங்கமாகி தர தேவையில்லை, கொஞ்சம் அந்த பெண்களுக்கு ஜுவல்லரிஸ் ஆபரணங்கள் கொஞ்சம் கூட இருந்து அங்க பெண்கள் அப்படியே வைத்துடுவாங்க. 10,000 ரூபாய்க்கு இஸ்லாத்தை விடுற முஸ்லிம்கள் இப்ப இருக்கிறாங்க, 10,000 ரூபாய்க்கு இஸ்லாத்தை விடுறதுக்கு தயார். பெரியவர்களே, சகோதரர்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் தான், அல்லாஹ் எங்களையும் அவங்களையும் ஒண்டா வச்சிருக்கிறான், ஒரே நிலைமையில வச்சிருக்கிறான். அப்ப பெரியவர்களே, சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதனுடைய துனியாவுடைய நிலைமைகளை வச்சு அல்லாஹ் முடிவு செய்யறது இல்ல. அல்லாஹ் ஒரு மனிதனும் ஒவ்வொரு நிலைமையில படைப்பான், ஆனா முடிவு செய்யறது அந்த மனிதனுடைய சாலிஹான அமல்களை வச்சு, அந்த மனிதன் ரப்போட வைக்கக்கூடிய தொடர்பை வச்சு. பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு அடிமை, ஒரு ஹபஷி, ஒரு நீக்ரோ. பெரியவர்களே, சகோதரர்களே, ஏழையா இருக்கிறார், ஃபகீரா இருக்கிறார், பரம்பரை தெரியாதவர், அப்பட பேர் மட்டும்தான் தெரியும், பிலால் பின் ரபாஹ், ரபாஹுடைய மகன் பிலால், இவ்வளவுதான் தெரியும், அப்பட பேர் தெரியா. பெரியவர்களே, சகோதரர்களே, அடிமையா இருக்கிறார், ரொம்ப அசிங்கமானவரா இருக்கிறார். ஆனா பெரியவர்களே, சகோதரர்களே, பெரிய அந்தஸ்துக்குரியவர். துனியால இருக்கிற நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கண்ணியப்படுத்தினாங்க, காபாக்கு மேலே ஏறி பாங்கு சொல்ல சொன்னாங்க. பெரியவர்களே, சகோதரர்களே, மஸ்ஜிதுல் நபவியுடைய முஅத்தினாக வச்சாங்க. மஸ்ஜிதுல் பெரியவர்களே, இந்த லைன் பள்ளி இல்ல, மஸ்ஜிதுல் நபவியுடைய முஅத்தின். எவ்வளவு பெரிய அந்தஸ்து! இந்த காலத்துலதான் முஅத்தின் என்று சொன்னா நாங்க நினைப்போம் பிலால் மோதினாரா என்று தான் கேட்போம். பெரியவர்களே, சகோதரர்களை, டிரெக்டராக வச்சார், சியாமனா வச்சாங்க, பெரிய கம்பெனிக்கு மேனேஜர் இருக்கிறார் என்று சொன்னா அதனுடைய பொறுமதி விளங்கும். முஅத்தினுடைய பொறுமதி விளங்குது இல்ல. ஏன் விளங்குது இல்ல? அதை பத்தி தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொடுத்த கண்ணியம் மஸ்ஜிதுன் நபவியுடைய முஅத்தின். தெளிவாக ஹதீஸ்ல வந்திருக்குது, ஒரு முஅத்தின் இக்லாஸோட பாங்கு சொல்றார், லா யுதவது ஃபீ கப்ரிஹி, கபருடைய புழு பூச்சிகள் அவரை சாப்பிடாது. சியாமனை பத்தி இல்ல, டைரக்டரை பத்தி. பெரியவர்களே, சொல்ல முஅத்தின் அவர் இக்லாஸோட பாங்கு சொல்றார், கபருடைய புழு பூச்சிகள் அவரை சாப்பிடாது. அத்வலு அனாகன் யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாள்ல உயர்ந்த நிலைமையில் இருப்பார். பெரியவர்களே, சகோதரர்களே, முத்து மேடைகள் இருப்பார். பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு எவ்வளவு பெரிய சிறப்புகள்!
கருப்பு சஹாபியா இருக்கலாம், ஆனா சொர்க்கத்துக்கு போனோடனே அவருடைய முகமும் எந்த அளவுக்கு பிரகாசமாகும் என்றா, பெரியோர்களே சகோதரர்களே, ஒரு மனிதன் 1000 வருஷம் நடந்தா எவ்வளவு தூரம் போகலுமோ அந்த அளவுக்கு பிரகாசம் அவருடைய முகத்திலிருந்து வெளியாகுமா இல்லையா? ஆனா துனியால கருப்பு, ஆனா அல்லாஹ் ஹகீகத்தான நிறத்தை அங்கதான் தருவான். துனியால கருப்பா இருக்கிறது ஏமாற்றம், துனியால ஏழையா இருக்கிறது ஏமாற்றம், துனியால அடிமையா இருக்கிறது ஏமாற்றம். பெரியோர்களே சகோதரர்களே, எந்த அளவுக்கு என்றா ஹதீஸ்ல வந்திருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொர்க்கத்துக்கு போற நேரத்துல, ஆரம்பமாக சொர்க்கத்துக்கு போற நேரத்துல, அந்த சொர்க்கத்துக்கு போற நேரத்துல அந்த குதிரையுடைய அந்த வாகனத்துடைய கடிவாளத்தை புடிச்சு கொண்டிருக்கிறது பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு தஆலா. அந்த அளவுக்கு பெரிய கண்ணியம். பெரியோர்களே சகோதரர்களே, ஆனா எதை வச்சு? அவர் துனியால கருப்பா இருந்ததை வச்சியோ, அவர் ஏழையாக இருந்ததை வச்சியோ, அவர் அடிமையாக இருந்ததை வச்சியோ இல்ல. பெரியவர்களே சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தீனுடைய வாழ்க்கை எடுத்து நடந்தாங்க. அதை வச்சு அல்லாஹ் பெரிய அந்தஸ்து தந்தான். அதே போல பெரியவர்களே சகோதரர்களே, ராபியா பஸரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா அவங்க பொதுவாக இந்த காலத்துல நாங்க பார்க்கிறோம், ஒரு பெண்ணை கல்யாணம் பேசுற நேரத்துல பொதுவா 5 விஷயங்கள் பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க, ஒரு அடிமையா இல்லையா, இந்த காலத்துல அடிமைகள் இல்ல, அடிமையா இல்லையான்னு பார்ப்பாங்க. அதே போல பார்ப்பாங்க ஒரு சுதந்திரமான பெண்ண அடிமையா, முதலாவது விஷயம். 2வது பார்ப்பாங்க அழகா இல்லையா, 3வது பார்ப்பாங்க பணம் இருக்குதா இல்லையா, 4வது பார்ப்பாங்க பரம்பரை நல்லமா, நல்ல ராயல் ஃபேமிலியா, 5வது பார்ப்பாங்க புள்ள அழகா அதிகமா பெக்க ஏழுமா இல்ல ஏலாதா. 5 விஷயங்கள் பொதுவா பாக்குறதா. பெரியோர்களே சகோதரர்களே, எந்த பெண்ணை பத்தி நான் இப்ப சொல்ல போறேனோ அந்த பெண்ணுக்கு இந்த 5 விஷயங்கள்லாம் குறைபாடுதான். ராபியா பஸரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா அவங்க 1400 வருஷங்களுக்கு முன்னால வாழ்ந்த ஒரு பெண். பெரியவர்களே சகோதரர்களே, அடிமையாக இருந்தாங்க. அடிமையாக, ஸ்லேவ் என்று சொல்லுவோம். வீட்டுல இந்த காலத்துல வேலைக்காரியே கணக்கெடுக்கிறல்ல, அடிமை என்று சொன்னா கடைக்கு போயிட்டு சாமானம் வாங்குறோமே அந்த வியாபார பொருட்களை போலதான் அடிமைகள், ஸ்லேவ்ஸ் என்றா. பெரியவர்களே சொல்ல, வேலைக்காரிக்கே எங்களுக்கு அந்தஸ்து இல்லை என்ற அடிமை எவ்வளவு கீழ்த்தரமா இருக்கு. அதே போல ராபியா பஸரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா அவங்க பாக்குறதுக்கு ரொம்பவும் அலங்கோலமான ஒரு பெண்ணா இருந்தாங்க. அசிங்கமான ஒரு பெண், கருப்பு பெண். அடிமையின் காரணமாக பணமும் இருக்கல, 3வது விஷயம். 4வது விஷயம், அடிமை பரம்பரையில சேர்ந்தவங்க, நல்ல ஃபேமிலி இல்ல. 5வது பெரியவர்களே சகோதரர்களே, பிள்ளைகளை பெக்க முடியாத ஒரு மலடி பெண்ணாக இருந்தாங்க. 5 விஷயத்திலும் பலகீனம். ஆனா பெரியவர்களே சகோதரர்களே, புனிதமான ஜும்ஆவுடைய நாள்ல மெம்பருக்கு மேல ஒரு அடிமை பெண், ஒரு மலடி பெண், ஒரு கருப்பு பெண், ஒரு அசிங்கமான பெண்ணை பத்தி நான் ஏன் பேசணும்? அந்த 1400 வருஷங்களுக்கு முன்னால அழகான பெண்கள் இருக்கல்லையா? அந்த 1400 வருஷங்களுக்கு முன்னால பெரிய வசதியுள்ள பெண்கள் இருக்கல்லையா? ஆனா இந்த அடிமை பெண்ணை பத்தி மெம்பர்ல புனிதமான ஒரு மஜ்மால ஏன் பேசுறோம்? தீனின் காரணமாக தான். அந்த பெண் அடிமையா இருந்ததின் காரணமா அல்லாஹ் நரகத்துக்கு போட போறதும் இல்ல. அந்த பெண் அசிங்கமா இருக்கிறது காரணமாக நரகத்துக்கு போட போறதும் இல்ல. அந்த பெண் துனியால் அடிமையா இருக்கிறது, அசிங்கமா இருக்கிறது ஒரு ஏமாற்றம். அல்லாஹ் நாடினா பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு தஆலா அவங்கள வெள்ளையா படைக்கஞ்சி. அல்லாஹ் நாடினான் என்றா ராபியா பஸரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா அவங்கள வெள்ளையா படைக்கஞ்சி. அல்லாஹ்க்கு வெள்ளை கருப்பு எல்லாம் ஒன்றுதான். பெரியவர்களே சகோதரர்களே, துனியால ஒவ்வொரு நிலைமைகள் ஏமாற்றம். ராபியா பஸரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா அவங்க பெரியவர்களே சகோதரர்களே, தஹஜ்ஜுடைய நேரம் வந்தா கணவர் கிட்ட அனுமதி கேட்பாங்க. உங்களுக்கு என்னின் பக்கம் தேவைகள் இருக்குதா? இல்ல என்று சொன்னா போதும், முஸல்லாவும் ராபியா பஸரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா அவங்களும் தொழுகையிலே அப்படியே மூழ்கிடுவாங்க. கணவர் வஃபாத் ஆகினதுக்கு பின்னால பெரியவர்களே சகோதரர்களே, அந்த காலத்தில் இருந்த ஆக பெரிய ஃபகீஹ், ஆக பெரிய ஆலிம், ஆக பெரிய மனிதர், பெரியார்கள் ஒருத்தர், தாபீன்களோட தலைவர், எந்த நபர், எந்த ஆலிம பார்த்து எத்தனையோ பேர் கல்யாணம் பேசி போவாங்களோ, எத்தனையோ பெண்கள் கல்யாணம் பேசி போவாங்களோ, அந்த காலத்துல வாழ்ந்த ஆக சிறந்த ஆலிம் ஹசன் பஸ்ரி ரஹ்மஹுல்லா அவங்க. பெரியவர்களே சகோதரர்களே, ராபியா பஸ்ரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா அவங்கள கல்யாணம் பேசி வராங்க. நாங்க போவோமா? ஒரு அசிங்கமான பெண், மலடி பெண், தெரிஞ்சதுக்கு போறோம். அசிங்கமான பெண், மலடி பெண், அடிமையான பெண், பாக்குறதுக்கு கருப்பாரிப்பா, நாங்க போவோமா கல்யாணம் பேசி? நாங்க ஏமாறுவோம். நாங்க பார்த்துட்டு சொல்லுவோம் இவருடைய துனியா மண்ணென்று சொல்லுவோம். ஆனா விளங்கின அலிம் சாப் அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய மாணவர் எவ்வளவு சிறந்தவர், அவர் கல்யாணம் பேசி போறார். கல்யாணம் பேசுறாரு. ஒரு திரைக்கு பின்னால இருந்து சொல்றாங்க, ராபியா நான் உங்களை கல்யாணம் முடிக்கிறதுக்கு விரும்புறேன். சொன்னாங்க, ஹசன் எனக்கு 4 கேள்விகள் இருக்குது, அதுக்கு நீங்க ஜவாப் சொல்றீங்கன்னா நான் கல்யாணம் முடிக்கிறேன். முதலாவது கேள்வி, அல்லாஹ் சிலவங்களை ஸ்ரீதேவியாக படைக்கிறான், சிலவங்களை மூதேவியாக படைக்கிறான். நான் ஸ்ரீதேவியா மூதேவியா? சரியா? 2வது கேள்வி, அல்லாஹ் பட்டோலைய வலது கையில தருவானா இடது கையில தருவானா என்ற? சரியா? 3வது கேள்வி, சிராத்த கடைப்பேனா அல்லது விழுவேனா? சரியா?
4வது கேள்வி, நான் சொர்க்கவாதியா நரகவாதியா? சரியா? நாங்க ஹசன், இந்த 4 கேள்விக்கு தான் நான் என்னுடைய வாழ்க்கையில நான் ஜவாப தேடிக்கொண்டிருக்கிறேன். ஹசன், என்னைய விட்டுடுங்க, நான் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும். பெரியோர்களே, சகோதரர்களே, எவ்வளவு சிறந்த பெண்ணா இருக்கிறார். இந்த மஜ்மல நாங்க ஒரு அடிமை பெண்ணை பத்தி ஏன் பேசணும்? தீனின் காரணமாக. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இததான் அல்லாஹ் விளங்கப்படுத்துறான். துனியா மதாஉல் குரூர், ஏமாற்று பொருள். தாருல் குரூர், ஏமாற்று தலம். பைத்துல் அன்கபூத், ஒரு சிலந்தியுடைய வலை. ஒரு மனிதன் துனியாவை சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி முழு காலத்தையும் செலவழிக்கிறார். மோடையனா இருக்கிறான், மடையனா இருக்கிறான், அல்லாஹ்வை மறந்துட்டு முயற்சி செய்யறான். பெரியோர்களே, சகோதரர்களே, இழிவான நிலைமையில மௌத்தாகுவார். ஆனா பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு மனிதன் அடிமையா இருக்கிறார், ஏழையா இருக்கிறார், அவர் அந்த நிலைமையில வச்சு அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறார். ரப்புல் ஆலமீன் பெரிய அந்தஸ்துகளை கியாமத்துடைய நாள்ல தருவான். எனவே பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு மனிதன் தன்னுடைய துனியாவுடைய நிலைமையை வச்சு எங்களுக்கு முடிவு செய்யறா, இவர் சொர்க்கவாதி, இவர் நரகவாதி, இவர் வெற்றி பெற்றுட்டார். பெரியோர்களே, சகோதரர்களே, ஒவ்வொரு மனிதனும் தீனுக்குரிய முயற்சிகள் செய்ய வேண்டும். நாங்க துனியாவை பார்த்து ஏமாறக்கூடாது. துனியாவுடைய நிலைமைகளை எங்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறோம். பெரியோர்களே, சகோதரர்களே, ரமலானுடைய மாதமும் வந்துட்டு, ஆனா கவலைக்குரிய விஷயம், அந்த மாதம் முடிஞ்சதுக்கு பின்னால ஆனா எங்களோட நிலைமைகள் பழைய நிலைமைக்கே போயிட்டு. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் எவ்வளவு பெரிய தர்பியத்களை ரமலானுடைய மாதத்துல தந்தான். ஆனா நாங்க எல்லாம் மறந்த நிலைமையில் இருக்கிறோம். ஆரம்ப காலத்துல ரமலானுடைய ஆரம்பத்துல ஃபஜ்ருடைய நேரத்துல நிறைந்திருந்த பள்ளிகள் இப்ப எங்க போச்சு? துனியாவுடைய நிலைமைகளை பார்த்து நாங்க ஏமாந்து கொண்டிருக்கிறோம். ஏமாற்றமான துனியால நாங்க ஏமாந்துட்டோம். அல்லாஹ் பெரிய தர்பியத்களை ரமலானுடைய மாதத்துல வச்சுட்டான். ஆனா பெரியவர்களே, சகோதரர்களே, நாங்க விளங்காம இருக்கிறோம். ரமலான்ல ஆக பெரியோரு நோக்கம் அல்லாஹ் தர்பியத்தை கொடுக்கிறது தான். ஒரு மனிதனை அல்லாஹ் தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழும்புறத அல்லாஹ் பரலாக வச்சானா இல்லையா? பெரியவர்களே, சொல்ல அந்த நேரத்துல நியத், இரவுடைய நேரத்தில் நியத் வைக்கிறது பரலு. அவர் தஹஜ்ஜுக்கு எழும்புறது, சஹர் செய்யறது ஒரு சுன்னத்தான அமல். அல்லாஹ் தர்பியத் கொடுத்தான் 30 நாட்களா. ஆனா பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் எதிர்பார்க்கிறது, அரே இவ்வளவு காலமா நீ 30 நாட்களை எழும்பிட்டாய், சுன்னத்தான நேரத்துல நீ எழும்பி சாப்பிடுறதுக்கு நீ முயற்சி செஞ்சாய், நீ சஹர் செஞ்சாய், ஆனா இப்ப பரலான தொழுகைக்கும் நீ தூங்கி கொண்டிருக்கிறாய். பெரியவர்களே, சொல்ல அல்லாஹ் 30 நாட்களா தர்பியத் தந்தான். ஆனா நாங்க விளங்கல்ல. அல்லாஹ் 30 நாட்களா தர்பியத் தந்தான். நான் ஹலால ஹராமாக்கும் போதும் நீ அதை அமல் செஞ்சிட்டாய். சாப்பாடு ஹலால், நோம்புல ஹராம். குடிக்கிறது ஹலால், நோம்புல ஹராம். மனைவி ஹலால், நோம்புல ஹராம். பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஹலால ஹராமாக்குற நேரத்துல அல்லாஹ்க்கு பயந்து தக்வாவோட செய்யாம இருந்தோமா இல்லையா? அல்லாஹ் கேட்கிற கேள்வி, ஏ மனிதர்களே, ஹலால ஹராமாக்குற நேரத்துல நீ நோம்புடைய மாசத்துல செய்யாம இருந்தாய். 1400 வருஷங்களுக்கு முன்னால எத்தனையோ விஷயங்களை ஹராமாக்கினேன், இன்னும் நீ செஞ்சு கொண்டிருக்கிறாயே. பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சிகரெட்டை ஹராமா வச்சிருக்கிறான், செஞ்சு கொண்டே இருக்கிறோம். ஜினாவை ஹராமா வச்சிருக்கிறான், எத்தனையோ முஸ்லிம்கள் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. பெரியவர்களே, சொல்ல மதுபானம் ஹராமாக்கி வச்சிருக்கிறான், எத்தனையோ முஸ்லிம்கள் செய்யறாங்க. மியூசிக் ஹராமாக வச்சிருக்கிறான், எத்தனையோ முஸ்லிம்கள் செய்யறாங்க. அல்லாஹ் தர்பியத் தந்தான். ஹலால ஹராமாக்குற நேரத்துல நோம்புல செய்யாம இருந்தோம். ஆனா 1400 வருஷங்களுக்கு முன்னால ஹராமாக்கின இன்னும் விஷயங்கள் செஞ்சு கொண்டுதான் இருக்கிறோம். அல்லாஹ் கொடுத்த தர்பியத், நோம்புல தந்த தர்பியத் நாங்க விளங்காம இருக்கிறோம். பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சொர்க்கத்தை வாக்களித்திருக்கிறது. ரமலான் அமல் செய்யறவனுக்கு மட்டும் இல்ல, இஸ்திகாமத் அமல் செய்யறவனுக்கு. இஸ்திகாமத் அதுதான் சொர்க்கத்துக்கு வாதா. குர்ஆன் அல்லாஹ் விளங்கப்படுத்துறான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்ம இஸ்தகாமு. யாரெல்லாம் என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்பதாக சொல்லி அதுல இஸ்திகாமத் அரிப்பாரோ, ரமலான்ல மட்டும் இல்ல, அல்லாஹ் சொல்றான் மௌத் வர காட்டி இஸ்திகாமத் அரிக்கிறது. யார் அமல்கள்ல நிரந்தரமாக இஸ்திகாமத் அளிப்பாங்களோ அவங்களோட விஷயத்துல அல்லாஹ் சொல்றான், தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா. அவர்களுடைய மௌத்துடைய நேரத்துல நாங்க மலக்குமார்கள் இறக்குவோம். அந்த மலக்குமார்கள் சொல்லுவாங்க, அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு வஅப்ஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதுன். அந்த மலக்குமார்கள் சொல்லுவாங்க, நீங்க பயப்பட வேண்டாம், நீங்க கவலைப்பட வேண்டாம், நீங்க சொர்க்கத்தை வச்சு நன்மாராயம் பெற்றுக் கொள்ளுங்க என்பதாக அந்த மலக்குமார்கள் சொல்லுவாங்க. யாருக்கு? ரமலான்ல மட்டும் அமல் செய்யறவனுக்கு இல்ல. இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்ம இஸ்தகாமு. யார் என்னுடைய அல்லாஹ் ரப் என்பதாக சொல்லி அமல்கள்ல இஸ்திகாமத் அளிப்பாரோ அவங்களுக்கு தான். அப்ப பெரியோர்களே, சகோதரர்களே, சொர்க்கத்துக்குரிய மக்களுடைய அடையாளங்கள் எங்களுக்கு வரணும். ரமலான்ல மட்டும் பேணுதலா தொழுந்தோம், இப்ப பேணுதலுடைய அட்ரஸே இல்ல. ரமலான்ல மட்டும் தஹஜ்ஜுத் தொழுந்தோம், ஃபஜ்ர் தொழுந்தோம், இப்ப பெரியவர்களே, சகோதரர்களே, தஹஜ்ஜுத் ஒரு பக்கம், ஃபஜ்ருக்கும் ஆட்கள் இல்லாம இருக்கிறான்.
சஹாபாக்கள் இப்படி இல்ல பெரியவர்களே சகோதரர்களே, யாருக்கு சொர்க்கம் வாக்களிக்கப்பட்டுச்சோ அவங்களும் அழுது கொண்டுதான் இருப்பாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சில கிதாபுல வருது, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தஹஜ்ஜுடைய நேரத்துல எழும்பினா அழுவாங்க, துஆ கேட்பாங்க. கைஃப ஹாலி யா இலாஹி லைஸ லீ கைருன் அமல் சூஉ அஃஆலி கதீருன் ஜாது தாஆதி கலீல். யா அல்லாஹ், அபூபக்கர் ஆகிய என்னுடைய நிலைமை கியாமத்துடைய நாள் என்னதாகுமோ தெரியாது யா அல்லாஹ். சூஉ அஃஆலி கதீருன் ஜாது தாஆதி கலீல். யா அல்லாஹ், என்னுடைய பாவங்கள் தான் நிரம்பி இருக்குது யா அல்லாஹ், நான் எந்த நன்மையும் செஞ்சில்லை யா அல்லாஹ் என்பதாக தஹஜ்ஜுத்ல அழுவாங்க. சொல்லுவாங்க, குத் பிலுத்ஃபிக யா இலாஹி மன் லஹு ஜாதுன் கலீல் முஃப்லிஸுன் பிஸ்ஸித்கி யாதி இன்த பாபிக யா ஜலீல். யா அல்லாஹ், அபூபக்கர் ஆகிய நான் உனக்கு முன்னால ஒரு பங்களோட்காரனாக எந்த நன்மையும் இல்லாம வெறும் கையோட வந்திருக்கிறேன் யா அல்லாஹ், என்னோட நீ மிருதுவான முறையில நடந்துக்கோ யா அல்லாஹ், என்னைய மன்னிச்சுக்கோ யா அல்லாஹ் என்பதாக தஹஜ்ஜுத்ல அழுவாங்க. சொல்லுவாங்க, குல் நாரின் நபிரிதி யா ரப்பி ஃபீ ஹக்கி கமா குல்த குல்னா யா நாரு கூனி அன்த ஃபீ ஹக்கின் கலீல். யா அல்லாஹ், இப்ராஹிம் கலீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய விஷயத்துல நீ நெருப்பை பார்த்து எப்படி அமைதி பெற என்று சொன்னாயோ, அபூபக்கர் நான் நரகத்துடைய நெருப்புக்கு போனா இதே வார்த்தையை பாவிச்சிடியா அல்லாஹ், என்னை எரிக்க வைக்காதே யா அல்லாஹ் என்பதாக துஆ கேட்பான். சொல்லுவாங்க, ஐன மூசா ஐன ஈசா ஐன யஹ்யா ஐன நூஹ் அன்த யா சித்தீக் வாஸீது இலல் மௌலல் ஜலீல். சொல்லுவாங்க, ஈசா மூசா யஹ்யா இந்த நபிமார்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு போய்ட்டாங்க. அவரை பார்த்து ஏசிக் கொள்வார், அன்த யா சித்தீக் வாஸி, ஏ அபூபக்கர் சித்திக் நீ ஒரு பாவியா இருக்கிறாய், துப் இலல் மௌலல் ஜலீல், அந்த அல்லாஹ்வின் பக்கம் தௌபா செஞ்சுக்கோ என்பதாக அவரே பழிப்பார். பெரியவர்களே சகோதரர்களே, இது சாதாரண மனிதன் இல்ல. அபூபக்கர் சித்திக் எந்த நபரை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களோ, ஃபஅம்மா அன்த யா அபூபக்கர் அவ்வலு மன் யதுகுலுல் ஜன்னத மின் உம்மதி, அபூபக்கர் என்னுடைய உம்மத்துல நீங்க தான் முதலாவதாக சொர்க்கம் போவீங்க என்பதாக சொல்லப்பட்டவர். பெரியவர்களே சகோதரர்கள், எங்களுக்கு யாரும் கேரண்டி பண்ணம் இல்ல. தஹஜ்ஜுத் ஒரு பக்கம், ஃபஜ்ருடைய தொழுகைக்கு நீங்களே உள்ளத்துல கைய வச்சு பாருங்க எத்தனை பேர் போறோம். சொர்க்கம் வாஜிப் என்று சொல்லப்பட்டவர் தஹஜ்ஜுத்ல இவ்வளவு அழுகிறார், எங்களுக்கு வாக்கே இல்ல. பெரியவர்களே சகோதரர்களே, நாங்க எவ்வளவு அழுவோனும். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தஹஜ்ஜுடைய நேரம் அவருடைய மாணவர் ஸிரார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, நான் கண்டிருக்கிறேன் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க என்னுடைய உஸ்தாத் தஹஜ்ஜுடைய நேரத்துல எழும்பினா சொல்லுவாங்க, வலக்கத் ரஅய்து ஃபீ பஅதி மவாகிஃபிஹி காபிலன் அலா லிஹ்யதிஹி, அவருடைய தாடியை பிடிச்சுக்கொண்டு யதமல்மலு தமல்முல் ஸலீம், ஒரு மனிதனுக்கு பாம்பு கொத்தினா எப்படி தடமாறுவாரோ அதே போல தாடியை பிடிச்சுக்கொண்டு யா ரப்பனா யா ரப்பனா யா ரப்பனா என்பதாக தஹஜ்ஜுத்ல அழுது கொண்டிருப்பார். சொல்லுவாங்க, துனியா பார்த்து சொல்லுவாங்க, யா பேவா யா சஃப்ரா ஒர்ரி கைரி, ஏ தங்கமே ஏ வெள்ளியே நீ வேற யார சரி ஏமாத்திடு, என்னே ஏமாத்த வந்துடாதே. ஆஹின் ஆஹ் மின் கில்லத்தி ஸாத் வ புஅதி ஸஃபர் வ வஹ்ஷத்தி தரீக், யா அல்லாஹ் என்னுடைய நீளமான சஃபர் இருக்குது யா அல்லாஹ், தனியாக வரணும் யா அல்லாஹ், நான் வெறும் கையோடு இருக்கிறேன் யா அல்லாஹ், பாவியா இருக்கிறேன் யா அல்லாஹ், என்னைய மன்னிச்சுக்கோ யா அல்லாஹ் என்பதாக தஹஜ்ஜுத்ல அழுவா. நீங்க விரும்பலையா, சொர்க்கத்துல என்னுடைய வீட்டுக்கு முன்னாலதான் அவரோட வீடு இருக்கும், அவர் இவரோ அழுகிறார் தஹஜ்ஜுடைய நேரத்துல. பெரியோர்களே சகோதரர்களே, நாங்க எவ்வளவு அழுந்திருக்கிறோம். கண்ணியமான பெரியோர்களே சகோதரர்களே, நாங்க ரமலான்ல மட்டும் அமல் செஞ்சுட்டு அடுத்த மாதங்கள்ல ரப்புல் ஆலமீன மறக்கிறது இருக்குது, அது முனாஃபிக்தனத்துடைய அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது. நாங்க ரப்புல் ஆலமீனுக்கு ஒவ்வொரு நாளும் பயப்படணும். நாங்க தஹஜ்ஜுல்ல அழுற பழக்கிறதுக்காக வேண்டிதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலான தந்தான். ஆனா நாங்க ரப்புல் ஆலமீன மறந்துட்டு மறுவ துனியாவுடைய நிலைமைகள்ல பழைய நிலைமைகளுக்கு மாறிட்டோம் என்றா பெரியவர்களே சகோதரர்களே, அல்லாஹ் எங்கட ரமலான கபூல் ஆக்குவானா இல்லையன்றது சந்தேகம். ஒரு மனிதனுடைய அமல்கள் கபூலாக்கப்படுறதுக்கு அடையாளம் அல்லாஹ் பெரியவர்களே சகோதரர்களே ஒருத்தர் கடையில வேலை செய்யறார், அவரை நாங்க நிரந்தரமாக எப்ப வச்சுக்கொள்வோம். அவர் நன்றாக வேலை செஞ்சார், ஒரு மாசம் நல்ல வேலை செஞ்சிட்டாருண்டா நிரந்தரமாக அந்த பாக்கியத்தை தருவோம். ஆனா சரியா வேலை செய்யல, அந்த பாக்கியம் இல்லாம வைத்திடும், நீ வீட்டுக்கு போன்னு சொல்லுவோம். ஒருத்தர் சரியான முறையில் அமல் செஞ்சிட்டார், அவருக்கு அல்லாவுக்கு அவர் புடிப்பட்டுட்டு அல்லாஹ் அந்த பாக்கியத்தை ஏனைய 11 மாதங்கள்ல தருவான். ஆனா புடிப்படல. பெரியவர்களே சகோதரர்களே, நாங்களே முடிவு செய்யணும். அல்லாஹ்க்கு நான் சுஜூத் செய்யறதை விரும்பலையா,
அல்லாஹ்க்கு நான் சுன்னத்தான நோன்புகள் ஏனைய மாதங்கள்ல பிடிக்கிறது விரும்பலையா? நான் ஃபஜ்ர் கிளம்புறது விரும்பலையா? பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய அமல்கள் கபூலாக்கப்படுறதுக்கு அடையாளம் பெரியார்கள் சொல்லுவாங்க, அவர் இஸ்திகாமத்தா இருப்பார், அவர் நிரந்தரமாக இருப்பார், அல்லது அந்த அமல்களுடைய குறைபாடுகள் இருக்குது, அல்லாஹ்க்கு விருப்பம் இல்லாம இருக்குது. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, குறுகிய கால துனியாவுடைய வாழ்க்கையில நாங்க துனியாவை மட்டும் சம்பாதிக்கிறதுக்கு உலகத்தை பெரட்டி சம்பாதிக்க போனாலும் கிடைக்க போறது அல்லாஹ் எழுதினதுதான், ஒரு சதம் கூட கிடைக்காது. ஏமாற்றமான துனியால நாங்க பெரியோர்களே, சகோதரர்களே, நாங்க ஏமாந்துட்டோம் என்றா மௌத்துக்கு பின்னால நிரந்தரமான வாழ்க்கையில நஷ்டவாளிகள் ஆகிடுவோம். யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. ரப்புல் ஆலமீன் எங்களை கைவிட்டுட்டான் என்றா பெரியோர்களே, சகோதரர்களே, துனியால நண்பர்கள் வருவாங்க, ஆகிரால யாருமே வர மாட்டாங்க. அல்லாஹ்வே சொல்றான், வலா யஸலு ஹமீமுன் ஹமீமா, எந்த உயிர் நண்பனும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்று சொல்லுவோமே, அம்பயாலு என்று சொல்லுவோமே, யாரும் யாரையும் கேட்க மாட்டாங்க. فَإِذَا نُفِخَ فِي الصُّورِ فَلَا أَنْصَابَ بَيْنَهُمْ يَوْمَئِذٍ وَلَا هُمْ يَتَسَاءَلُونَ. சூரூத பட்டிச்சேண்டா அதுக்கு பின்னால சொந்த பந்தம் ஒன்றும் இல்ல, யாரும் யாரை பத்தியும் கேட்க மாட்டாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எடுக்க வேண்டிய ஹிம்மத் எப்படி ஜும்மாக்கு வாரது ஃபர்லோ, அதே போல கேட்கிற விஷயங்களை அமல் செய்யறது ஃபர்லு. எவ்வளவு அமல்கள் ரமலான்ல செஞ்சோமோ அதை இஸ்திகாமத்தாக செய்யறது எங்கட அமல்கள் கபூலாக்கப்பட்டதுக்கு அடையாளம். குறுகிய கால வாழ்க்கை தான் வாழ போறோம். இந்த வாழ்க்கையில துனியால ஏமாந்துட்டோம் என்றா எங்கட நிலைமைகளை வச்சு நாங்க சந்தோஷப்படுறோம், ஏழைகளை பார்த்து நாங்க கவலைப்படுறோம் இல்லைண்டா பெரியோர்களே, சகோதரர்கள், எங்கட நிலைமைகள் மோசமாக பேசிடும். ஒருத்தர் ஏழையா இருக்கிறது, பணக்காரனா இருக்கிறது, அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒன்றுமே இல்ல. அல்லாஹ் ஒவ்வொரு ஆளோ ஒரு நிலைமையில வைப்பான். நாங்க எந்த நிலைமையில இருந்தாலும் ரப்புல் ஆலமீனை சந்தோஷப்படுத்தினோம் என்றா அல்லாஹ் மௌத்துக்கு பின்னால் எங்களை சந்தோஷப்படுத்துவான். நிச்சயமா துனியாவுடைய வாழ்க்கையிலும் சந்தோஷப்படுத்துவான். எனவே அந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ அதன் பிரகாரம் இஹ்லாஸான முறையில அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், அமல்கள் ரமலான்ல செஞ்சதுக்கு பார்க்க கூடிய ஏனைய மாதங்கள்ல செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், இஸ்திகாமத்தான அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. எங்களை தாய் தஞ்சர்களுடைய பாவங்களை மன்னிச்சிடுவாயாக. சகோதர சகோதரிகளுடைய பாவங்களை மன்னிச்சிடுவாயாக. யா அல்லாஹ், கபர்வாசிகளுடைய பாவங்களை மன்னிச்சிடுவாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், பூரா மூமினான ஆண்கள் பெண்களுடைய, முஸ்லிம்களான ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிச்சிடுவாயாக. யா அல்லாஹ், எங்கட பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலைமையில எங்களை மௌத்தாக்கிடுவாயாக. பாவங்களோடு எங்களை மௌத்தாக்கி கேள்வி கணக்கு கேட்காதே யா அல்லாஹ். அந்த கேள்வி கணக்குகளுக்கு எங்களுக்கு ஜவாப் சொல்லவே முடியாது யா அல்லாஹ். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.